நீங்க என்ன படத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா 2019 ரிலீஸ் ஆன மக்மும் அப்படிங்கிற ஒரு இந்தோனேசியன் பேய் படத்தை தான் இன்னைக்கு சொல்ல போறேன். அதோட படத்துக்குள்ளேயும் சீக்கிரமா போயிடலாம். அப்படி போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் தட்டி விட்டு பெல் அடிச்சு விட்டுருங்க. அப்பதான் நாங்க எப்பப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்றோமோ உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துடும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் எஸ்பி மூவி டாக். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனிலே ஒரு போர்டிங் ஸ்கூல்ல படிக்கிற ஒரு கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல காட்டுறாங்க. அந்த போர்டிங் ஸ்கூல்ல இப்ப எல்லாருக்கும் லீவ் விட்டதால எல்லா பசங்களும் அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. ஒரு 3 பொண்ணுங்க மட்டும் தான் இப்ப அந்த ஹாஸ்டல்ல தங்கி இருக்காங்க. அதுவும் எப்படின்னா ஒரே ரூம்ல. இப்ப நைட்டு தூங்கிட்டு இருக்கிறப்போ அந்த 3 பொண்ணுல ஒரு பொண்ணு மட்டும் கண்ணு முழிக்கிறா. இந்த பொண்ணு தான் கிட்டத்தட்ட இந்த படத்தோட ஹீரோயின். கண்ணு முழிச்சவ பக்கத்துல தூங்கிட்டு இருக்கிற நிஸ்ங்கிற பொண்ணை எழுப்புறா. எழுந்திரி, இது நாம தொழுக பண்ற நேரம்னு சொல்றப்போ அவன் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கா. அந்த புட்டு எங்கடி போனா? அவ பாத்ரூம் தான் போயிருப்பான்னு நினைக்கிறேன். சீக்கிரமா எழுந்து வா, இல்லனா வார்டன் திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு இவ போறா. பொதுவா இந்த முஸ்லிம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தொழுக பண்றதுக்கு முன்னாடி கை காலெல்லாம் அலம்பிடுவாங்க. அதை இவ பண்ணிக்கிட்டு இருக்கா. அதே நேரத்துல ரூம்ல இந்த நிஸ் பொண்ணு தூங்கிட்டு இருந்தால அவளுக்கு ஒரு சத்தம் கேக்குது. என்ன சத்தம்னு சொல்லிட்டு இவளும் ரூம் ஓபன் பண்ணி வெளியே எட்டி பார்த்தா வெளியே யாரும் காணோம். ஆனா இவங்க இருக்கிற ரூம்ல இருந்து பக்கத்து ரூம்ல அந்த ரூமோட டோர் தானா ஓபன் ஆக அதை பார்த்து பயந்து பதறி போய் பெட்ல ஏறி பத்துக்கிறா. பெட்ஷீட்டையும் இறுக்கமா போத்திக்கிறா. இப்ப கை காலெல்லாம் அலம்பிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோயின் ரூமுக்கு வரா. வந்து பார்த்தா இன்னுமே அந்த நிஸ் பொண்ணு தூங்கிட்டு இருக்கா. நீ இன்னும் எழுந்திருக்கலையாடி, சீக்கிரமா எழுடி அப்படின்ட்டு சொல்லிட்டு இவ தொழுகிறதுக்கான ட்ரெஸ்ஸை போட்டு அல்லாஹ்வை நோக்கி தொழுக ஆரம்பிக்கிறா. அப்ப இவங்க இருக்கிற ரூமோட டோர் பாத்தீங்கன்னா தானா ஓபன் ஆகுது. இவ தொழுகிட்டு இருக்கிறதால பெருசா கண்டுக்கல. ஆனா மேல படுத்து இருக்கிற அந்த நிஸ் பொண்ணு பாத்தீங்கன்னா பயந்துகிட்டே நடக்கிறதால பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா கீழே முட்டி போட்டு அல்லாஹு அக்பர்னு சொல்றா. இவ அப்படி அந்த வார்த்தைய சொன்னதும் அவ சொன்ன மாதிரி இன்னொரு பொண்ணு அல்லாஹு அக்பர்னு சொல்றா. அந்த ரூம்ல யாருமே இல்ல. இவ மட்டும் தான் தொழுக பண்றா. எப்படி இருக்கும் இவளுக்கு? பயந்து போனவ மறுபடியும் அல்லாஹ்வை நோக்கி பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறா. மறுபடியும் இவ கீழே குனிஞ்சு அல்லாஹு அக்பர்னு சொல்ல இவ சொன்னது மாதிரியே மறுபடியும் அந்த வாய்ஸ் கேட்க ஆரம்பிக்குது. அவளதான் அவளுக்கு அப்படியே உடம்பெல்லாம் நடுங்கி போயிடுது. இவளுக்கு பின்னாடி வேற இவ இருக்கிற ரூமோட கதவை யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேக்குது. பொறுமையா போய் அந்த டோரை ஓபன் பண்ணி பார்த்தா இவங்க இருக்கிற ரூம்லயே புட்டுன்னு ஒரு பொண்ணு பாத்ரூம் போயிருக்கான்னு சொன்னா இல்லையா, அந்த பொண்ணு பேய் மாதிரி வந்து முன்னாடி நிக்கிறா. அவளோட கண்ணும் பாக்கிறதுக்கு கருவிலி இல்லாம ஒயிட்டா இருக்கு. வந்தவ நம்ம ஹீரோயினை குறுகுறுன்னு பார்த்துட்டு அதே இடத்துல சுருண்டு விழுறா. நம்ம ஹீரோயினும் ஐயோ உனக்கு என்னாச்சுன்னு கதறிக்கிட்டு இருக்கிறப்போ இந்த படத்தோட டைட்டில போட்டு ஆரம்பிக்கிறாங்க. அங்க அப்படியே சீனை கட் பண்ணா இங்க ஒரு பிணவரைய காட்டுறாங்க. அங்க ஒரு பொண்ணு பிணக்கூராய்வு செஞ்சுட்டு இருக்கா. இந்த பொண்ணோட பேரு ரினி. இப்ப அவ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்போ அங்க இருக்கிற கதவு ஜன்னல் எல்லாம் படன்னு அடிச்சுக்குது. அப்புறம் மேல எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற லைட் ஆஃப் ஆகி எரியுது. இதெல்லாம் பார்த்து இவ எந்த ஒரு பயமும் இல்லாம இங்க பாருங்க, இது வேலை நேரம், என்ன டிஸ்டர்ப் பண்ணாம வேலை செய்ய விடுறீங்களான்ட்டு சாதாரணமா பேசிக்கிட்டு இருக்கா. அப்படி அவ சொன்னதை எல்லாம் அமைதியாயிடுது. இப்ப வந்து பிணத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு பின்னாடி அந்த பிணத்தை எடுத்து பாக்ஸ்ல வச்சுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு இருப்பா. அப்போ கண்ணாடியில பார்த்தா இவளுக்கு பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு. பார்த்தா அது ஏதோ ஒரு பொண்ணோட ஆன்மா. அது இவளை பார்த்த மாதிரி நின்னுக்கிட்டு இருக்க, உன்னுடைய கால பூமியில முடிஞ்சு போச்சு, நீ சொர்க்கத்துக்கு நிம்மதியா போலான்னு சொல்லிட்டு அந்த ஆவி கிட்ட அசால்ட்டா பேசிக்கிட்டு இருக்கா. அந்த பேயும் மறைஞ்சு போயிடுது. இந்த காட்சியை பார்க்கும் போதே நமக்கு தெரிய வருது இந்த பொண்ணுக்கு ஆவிங்களெல்லாம் பாக்குற சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுவும் இன்னைக்கு நேத்து தெரிஞ்ச மாதிரி இல்ல, பல வருஷமா இவளோட கண்ணுக்கு தெரியுதுங்க போல. அந்த ஆவிங்களோட கஷ்டத்தெல்லாம் தீர்த்து வைக்கிற மாதிரி தெரியுது. அதே நேரத்துல இந்த பக்கம் நேத்துக்கு நம்ம ஹீரோயின் தொழுதுட்டு இருக்கிறப்போ ஒரு அமானுஷமான விஷயம் நடந்துச்சு பாத்தீங்களா? அந்த ஒரு சம்பவம் நடந்துட்டு பின்னாடி இந்த ஹாஸ்டல்ல இருக்க கூடாதரா சாமின்னு சொல்லிட்டு நைட் நேரத்துல அந்த ஹாஸ்டல்ல விட்டு எஸ்கேப் ஆக பாக்குறா. ஆனா மெயின் டோர் பாத்தீங்கன்னா லாக்ல இருக்கும். அதுக்கான சாவி வேணுமேனு சொல்லிட்டு அந்த ஹாஸ்டலோட ஆபீஸ் ரூமுக்கு போறா. அங்க போய் தேவையான சாவி எடுத்துக்கிட்டு வெளியே போலாமேன்னு பார்த்தா திடீர்னு வெளியே அந்த ஹாஸ்டலோட வார்டன் ரவுண்ட்ஸுக்கு வந்துருவாங்க. இவ அவங்களுக்கு பயந்துக்குன்னு அந்த ரூம்ல ஒளிஞ்சுப்பா. அந்த வார்டன் போயிட்டு பின்னாடி இவ அந்த ரூமை விட்டு போறா. அப்படி போறதுக்கு முன்னாடி இவ எடுத்த சாவி தவறி கீழே விழுந்துரும். அது தெரியாம இவ மூச்சரைக்க மெயின் கேட் கிட்ட வந்து பேண்டோட பாக்கெட் எல்லாம் செக் பண்ணி பாக்குறா. ஆனா அப்பதான் அவளுக்கே தெரிய வருது நாம அந்த சாவி ஆபீஸ் ரூம்ல மறந்து விட்டுட்டோம்னு சொல்லிட்டு. மறுபடியும் இவ ஆபீஸ் ரூமுக்கு வந்து பார்த்தா அந்த சாவியை காணோம். கூடவே ஹாஸ்டலோட வார்டன் கிட்டயும் மாட்டிக்கிட்டா. நேரா நம்ம ஹீரோயின் அவளோட ரூமுக்கு இழுத்துட்டு போய், ஏண்டி உனக்கு கொஞ்சமாச்சும் நன்றி விசுவாசம் இருக்கா? உங்க 3 பேத்து மேலேயும் பாவப்பட்டு ₹1 கூட காசு வாங்காம இங்க தங்கறதுக்கும் திங்கறதுக்கும் செலவு பண்ணிட்டு இருக்கேன்ல, இந்த ஹாஸ்டலை விட்டு தப்பிச்சு போக பாக்குறியா? இனிமே இது மாதிரி பண்ண அவ்வளவுதான் சொல்லிட்டு அந்த வார்டன் அங்கிருந்து போறாங்க. போறதுக்கு முன்னாடி அந்த 3 பொண்ணுங்க எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே வச்சு லாக் போட்டு போயிடும். அப்படி போறப்ப அந்த ஹாஸ்டல்ல பாத்தீங்கன்னா இன்னொருத்தன வேலை பார்த்துட்டு இருப்பான். அவன் அந்த அம்மா கிட்ட, மேடம் இந்த மாதிரி அந்த பொண்ணுங்களை ரூம்ல பூட்டி வைக்காதீங்க, ஒண்ணு கிடைக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நாம தான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும்னு சொல்ல, இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு, அவங்க சேஃபா தானே இருக்காங்கன்னு சொல்றப்போ, இல்ல மேடம் ரூம்ல ஒரு வேலை தீகி புடிச்சுக்கிச்சுன்னா அவங்க உள்ளே மாட்டிப்பாங்கன்னு சொன்னேன்னு சொல்றான். அப்படி அந்த சீனை கட் பண்ணிட்டு இந்த ரெனிங்கிற
ஒரு பொண்ணு இருப்பாள்ல, இந்த பிணவரையில கூட வேலை செய்வாளே, அவ மறுபடியும் வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹவுஸ் ஓனர் அம்மா சீக்கிரமா வாடகை கொடுன்னு சொல்லிட்டு ஒரு சீட்டு கதவுல ஒட்டி வச்சுட்டு போயிருக்கு. அவ பாக்குற வேலையில பெருசா வருமானம் வரல போல இருக்கு. ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கா. அப்படியே ரூம்ல உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு குரூப் போட்டோ ஒன்னு பாக்குறா. ஆக்சுவலி இந்த ரெனி பொண்ணு கூட பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஹாஸ்டல்ல தான் தங்கி படிச்சிருக்கும் போல. அதுவும் இப்ப அந்த 3 பொண்ணுங்க இருக்காங்க இல்லையா, அந்த ரூம்ல தான் இருந்திருக்கு. பழைய நினைவுகள்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கு. இப்ப அந்த ஹாஸ்டல்ல 3 பொண்ணுங்க தூங்கிட்டு இருக்கிறப்போ புட்டுங்கிற பொண்ணு ஆல்ரெடி மயக்கம் போட்டு கீழே விழுந்தா இல்லையா, அவ இப்ப பயங்கரமா பேய் மாதிரி கத்த ஆரம்பிக்கிறா. உடம்பெல்லாம் நெலிஞ்சுக்கிட்டு இருக்கா. இந்த சத்தத்தை கேட்டு ஃபர்ஸ்ட் அந்த நிஸ்ஸுங்கிற பொண்ணு தான் கண்ணு முழிக்கிறா. கண்ணு முழிச்சவ நம்ம ஹீரோயினை எந்திரின்னு பயங்கரமா கத்தி பாக்குறா. அவ தூக்கத்துல இருக்கிறதால எந்திரிக்கல. சரி நம்ம பெட்டுக்கு கீழே தானே இருக்கான்னு சொல்லிட்டு இவ தலையை கீழே குனிச்சு பார்த்தா அந்த புட்டுங்கிற பொண்ணு பெட்ல காணோம். எங்க போயிட்டான்னு இவ முழிச்சுக்கிட்டு இருக்க, அந்த பொண்ணு இவ எதிர்க்க நின்னுகிட்டு தலைய லொட்டுன்னு தட்டுறா. அதை பார்த்ததுமே இந்த பொண்ணுக்கு பயம் தாங்கல. அடி பாவி நூறுல் எந்திரிச்சு தொலைடி, நம்ம ரூம்ல ஒரு பேய் இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துவா. கடைசியா நம்ம ஹீரோயினும் கண்ணு முழிச்சிட்டா. இப்ப அந்த புட்போனோட உடம்புல இருக்கிற ஆத்மா வந்து அந்த பொண்ணு ஆட்டி படைக்குது. அவளை சக்கையா போட்டு புளிஞ்சு எடுக்குது. இப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பாக்குறாங்க. ஆனா அந்த ஹாஸ்டல் வார்டன் மொத்தமா அந்த டோரை லாக் பண்ணிட்டு போனதால இவங்களால அந்த டோரை ஓபன் பண்ண முடியல. ஆனா அவங்க கத்துற சத்தம் ஒரு வயசான பாட்டிக்கு மட்டும் கேக்குது. இந்த பாட்டி யாருன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஹாஸ்டல் வார்டன் இருக்கா இல்லையா, இவளுக்கு முன்னாடி இந்த ஹாஸ்டலுக்கு வார்டனா இருந்தவங்க. இவங்களுக்கு அவ்வளவா பேச்சு வராது. ஒரு டிவைஸை இவங்க தொண்டைகிட்ட வச்சு பேசுவாங்க. அப்பதான் எல்லாருக்கும் கேட்கும். இப்ப அந்த 3 பொண்ணுங்களுக்கும் ஆபத்துன்னு இந்த அம்மா புரிஞ்சுக்கிட்டு ஹெல்ப் பண்ண பாப்பாங்க. ஆனா அவங்களால எந்திரிச்சு நடக்க முடியாது. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் ஃப்ரெண்டுக்காரியும் எப்படியாவது அந்த டோரை ஓபன் பண்ண முடியுமான்னு பாக்குறாங்க. கடைசியா அந்த டோரை ஓபன் பண்ணிட்டு வெளியே வராங்க. வர்றப்ப அந்த பொண்ணை பாருங்களேன், கழுத்தை பயங்கரமா நெளிக்கிறா. இவங்க பயந்துகிட்டு வெளியே போய் டோரை இழுத்து பிடிக்க இவ குழந்தையாட்டம் சிரிச்சுக்கிட்டு டோரை டப்புன்னு தட்டுறா. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற பேயோட சத்தத்தை காணோம். ஐயோ அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு டோரை ஓபன் பண்ணி பார்த்தா மறுபடியும் அந்த பொண்ணு மயக்கம் போட்டு பொத்துன்னு விழுது. இப்ப சத்தம் கேட்டு அந்த இடத்துக்கு ஹாஸ்டல் வார்டனும் வரா. வந்தவன் அந்த பொண்ணுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பாப்பான்னு பார்த்தா அவளை உட்கார வைங்கடின்னு சொல்லிட்டு அவளோட கன்னத்துல பொல்லிருன்னு வராரு. என்னடி வலிக்குதா, என்ன நீங்க 3 பேரை காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா, இந்த ஹாஸ்டல்ல ஏதாவது ஒரு சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. சொல்ல போனா இந்த ஹாஸ்டல்ல நான் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களால தாண்டி நான் இங்க இருக்கேன். நீங்க இங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டே என்ன இங்க தங்க வச்சுச்சுடி. இனிமே நீங்க இங்க ஒழுங்கா இல்லன்னு வையேன், அதுக்கப்புறம் உங்களை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிளம்ப ஹீரோயின் அவங்க கிட்ட வந்து பேசுறா. மேடம் எங்களை மன்னிச்சிடுங்க, இனிமே நாங்க வெளியே ஓடி போக மாட்டோம். இனிமே நீங்க சொல்றதெல்லாம் நாங்க கேட்கறோம். ஆனா ரூம் டோரை மட்டும் லாக் பண்ணிட்டு போகாதீங்கன்னு சொல்றா. சரி லாக் பண்ண மாட்டேன், ஆனா இனிமே ஏதாவது சேட்டை பண்ணீங்க ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கிட்ட நானே பேசுவேன். உங்களை இந்த ஸ்கூல் விட்டு டிஸ்மிஸ் பண்ண வைப்பேன். அதுவும் இல்லையா போலீஸ் கம்ப்ளைண்டே கொடுப்பேன்னு சொல்லிட்டு இந்த அம்மா மிரட்டிட்டு போக அது மாதிரி எல்லாம் இனிமே நடக்காது மேடம், எங்களை மன்னிச்சிருங்கன்னு ஹீரோயின் சொல்றா. இப்ப இந்த ஹாஸ்டல் வார்டன் பாத்தீங்கன்னா முன்னாள் ஹாஸ்டல் வார்டன் அந்த பாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்கள பார்க்க வராங்க. அந்த பாட்டியும் எதுக்கு அந்த பசங்க கிட்ட இவ்வளவு கடுமையா நடந்துக்கிற, கொஞ்சம் பாசமா எடுத்து சொல்லலாம்ல அப்படின்ட்டு இவங்க கேக்குறப்போ, இங்க பாருங்க நீங்க பசங்க கிட்ட இருந்த மாதிரி எல்லாம் என்னால இருக்க முடியாது. நான் எப்படி இருக்கிறேனோ அதே மாதிரி தான் எல்லாத்துக்கிட்டையும் நடந்துப்பேன். சொல்ல போனா நீங்க இந்த ஹாஸ்டல்ல இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசிட்டேன். இனிமே உங்க குடும்பம் தான் உங்களை பாத்துக்க போகுது. இப்படியெல்லாம் சொல்லிட்டு அந்த அம்மா அந்த இடத்த விட்டு போகுது. இப்ப இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த 3 பசங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு நம்ம ஃப்ரெண்ட் இந்த புட்டு இருக்கா இல்லையா, அவளோட உடம்புல ஏதோ ஒரு அமானுஷமான விஷயம் உள்ள போய் ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. அதை நம்ம தடுத்து நிறுத்தணும்னா முதல்ல இந்த ஹாஸ்டலை விட்டு வெளியே போகணும்னு சொல்றா. அதான் அந்த அம்மா தான் ஸ்ட்ரிக்டா சொல்லிருச்சு, அந்த ஹாஸ்டலை விட்டு வெளியே போக முடியாது, வேற ஏதாச்சும் ஐடியா இருந்தா சொல்லு. இவங்க ஒரு மத போதகரை பார்க்கலான்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்பவுமே இவங்களால அந்த ஹாஸ்டலை விட்டு வெளியே போக முடியாது. ஆனா அவங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலாம், அவங்களோட நம்பர் இருக்கான்னு கேக்குறா. அப்படியே அங்க கட் பண்ணிட்டு இங்க நம்ம ரினி போனோட வீட்டை காமிக்கிறாங்க. காலங்காத்தால இந்த ரினி தங்கிட்டு இருக்கிற வீட்டோட ஓனர் வந்து கதவை தட்டுது. நம்ம ரினிய வெளியே வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய வாடகை காசை கொடுக்குது. அந்த அம்மாவும் காசை வாங்கி பார்த்துட்டு என்னமா 2 மாசம் வாடகை காசு தான் இருக்கு, மிச்சம் எங்கன்னு கேக்குறப்போ, இல்ல மேடம் ஒரு இடத்துல இருந்து எனக்கு காசு வர வேண்டியது இருக்கு, அது வந்ததும் உங்களுக்கு நான் ஃபுல்லா செட்டில் பண்ணிடுறேன்னு சொல்றா. நீ அந்த காசை திருப்பி கொடுக்கவே வேணாம், அதுக்கு பதிலா இன்னொரு ஐடியா சொல்லவா, இந்த இடத்த காலி பண்ணிட்டு வேற இடத்த பாத்துக்கோ, உன்னுடைய 3 மாச வாடகை எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த அம்மா நம்ம ரினியை வெளியே அனுப்பி விட்டுருது. இப்ப இருக்க இடம் இல்லாம இந்த ரினி எங்கடா போறதுன்னு போயிட்டு இருக்கிறப்போ அந்த பொண்ணுங்க ஹாஸ்டல்ல ஒருத்தன் வேலை பார்த்துட்டு இருப்பான் இல்லையா, அவன் நம்ம ரினிய பாத்துறான். பார்த்ததுமே அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா 13 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரினி பொண்ணு அந்த ஸ்கூல்ல படிச்சிருப்பா. இப்ப அந்த பொண்ணுங்க தங்கி இருக்கிற ஹாஸ்டல்லையும் தங்கி இருப்பா. அப்ப இவரும் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அதனால இந்த ரினி பொண்ணுக்கு அவரை ரொம்பவே நல்லா தெரியும். அப்படியே இவங்க வண்டியில போயிட்டு இருக்கிறப்போ இந்த ரினி பொண்ணு அவர்கிட்ட ஒண்ணு
ஒண்ணு கேப்பா. அதாவது அவ இருந்திருக்கிறப்போ அந்த பாட்டி தானே ஹாஸ்டல் வார்டனா இருந்திருக்காங்க, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவன் நலம் விசாரிக்க, அட அதை ஏமா கேக்குறீங்க, இப்ப புதுசா ஒரு ஹாஸ்டல் வார்டன் வந்திருக்கா, அவ இங்க இருக்கிற ஒரு 3 பொண்ணுங்களை போட்டு பாடா படுத்திட்டு இருக்கா, அவங்களுக்கு லீவு கிடைச்சாலும் அந்த பசங்களை வெளியே அனுப்ப மாட்டேங்கிறா, அவங்களோட எதிர்காலத்தை நினைச்சு அவளுக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது, அவளுக்கு சமைக்க சொல்றா, அவளுக்கு வேலை பார்க்க சொல்றா, போதாத குறைக்கு இங்க முன்னாடி வார்டனா இருந்த அம்மா கை கால் விழுந்து படுத்த படுக்கையா தான் இருக்காங்கன்னு சொல்றான். சரி நம்ம நிம்சி என்ன ஆனான்னு கேட்டப்போ, அதாம்மா நீங்க எல்லாம் இந்த ஸ்கூலை விட்டு போயிட்ட பின்னாடி அவளை என்னால கான்டாக்ட் பண்ண முடியல, அவ எங்க இருக்கான்னு கேக்குறப்போ ரோட்ல குறுக்கால ஒரு பொண்ணு நடந்து போறது இந்த அம்மா பாத்துருது. வண்டியை நிப்பாட்டிட்டு இவ வெளியே வந்து பார்த்தா அந்த பொண்ணோட உருவத்தை காணோம். இவ யார பாத்துனுக்குறாங்கிற விஷயம் புரியாம இந்த மனுஷன் முழிச்சுக்கிட்டு இருக்கான். அதே நேரத்துல இந்த பக்கம் முன்னாள் வார்டனம்மா இருக்கும் இல்லையா, அது வீல் சேர்ல உக்காந்துட்டு இருக்கிறப்போ ஏதோ ஒரு சத்தம், என்ன சத்தம் அதுன்ட்டு அந்த அம்மா ரூம்ல போய் பாக்குது. ஒரு பேய் நம்ம ஹீரோயின் தொழுகிறதுக்காக ஒரு Dress போட்டிருந்தா பாத்தீங்களா, அந்த Dress-அ போட்டுக்கிட்டு அந்த பக்கமா திரும்பி நிக்குது. பார்த்ததுமே இந்த அம்மா பதட்டப்பட்டு அந்த இடத்துல இருந்து போகலான்னு பாக்குது. அப்படி போகிறப்போ ஒருவேளை நம்ம பார்த்தது கற்பனையா இருக்குமோன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ரூம்ல வந்து பாக்குது. அந்த உருவத்தை காணோம். சரி இனிமேல் இங்க இருக்க வேணாம்னு சொல்லிட்டு வண்டியை திருப்பலான்னு போக இந்த அம்மா ஒரு டிவைஸ் வச்சிருக்கும் பாத்தீங்களா பேசுறதுக்கு, அது மேல ஏறி அந்த டிவைஸ் உடைஞ்சிருது. இப்ப இந்த அம்மா ரூமை விட்டு வெளியே போலான்னு பார்த்தா ரூமோட டோர் தானா ஓபன் ஆகுது. பார்த்தா உள்ள வர்றது நம்ம ஹீரோயின் தான். வந்தவ என்னாச்சு மேடம் சாப்பாடு வேணுமான்னு கேக்குறா. அந்த அம்மாவும் ஹீரோயினை பெட்ரூமுக்கு கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து இங்க ஒரு பேய் நின்னுட்டு இருந்துச்சு, தலையில முக்காடெல்லாம் போட்டுட்டு இருந்ததுன்னு சொல்றாங்க. ஆனா அந்த மிஷின் உடைஞ்சதால இந்த அம்மா சொல்றது நம்ம ஹீரோயினுக்கு புரியல. அதே நேரத்துல இந்த ஹாஸ்டலுக்கு அந்த ரெனி பொண்ணு வராங்க. இந்த ஹாஸ்டல்ல வேலை செய்யறவனும், மேடம் நீங்க முன்னாடி தங்கி இருந்தீங்கல்ல ரூம், அந்த ரூம்ல தான் அந்த 3 பொண்ணுங்களும் தங்கி இருக்காங்க, போய் நீங்க உங்க ரூமை பாருங்க, நான் போய் ஹாஸ்டல் வார்டனை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் போக நம்ம ரெனி பாத்தீங்கன்னா ரூமுக்குள்ள போறா. அந்த ரூமுக்குள்ள போய் சந்தோஷமான நினைவுகள் எல்லாம் நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினும் கூடவே அந்த நிஸ் பொண்ணும் வர, அவங்கள அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடியே நம்ம ரெனி அவங்களோட பேரை கரெக்டா சொல்லிடுறாங்க. ஆமா அவங்க கூட இன்னொரு பொண்ணு இருப்பாளே புட்டுன்ட்டு, அவ எங்க போயிட்டான்னு கேக்குறப்பவே அந்த பொண்ணு உள்ள வந்து நம்ம ரெனிக்கு கை கொடுக்கறா. அப்ப நம்ம ஹீரோயின் கேக்குறா, மேடம் நீங்க ஓல்டு ஸ்டூடெண்ட் தானே, நாங்க தங்கியிருந்த அதே ரூம்ல தானே நீங்களும் தங்கியிருந்தீங்கன்னு கேக்குறப்போ அவ ஆமாங்கிறா. சரி நீங்க அப்படி தங்கி இருக்கிறப்ப இங்க ஏதாவது வித்தியாசமா பாத்தீங்களா, உங்களுக்கு ஏதாவது பேய் உருவம் தெரிஞ்சுதான்னு கேக்குறா. பேயா ஏன் கேக்குறீங்கன்னு கேட்டா, இல்ல நாங்க எங்க ரூம்ல எப்பெல்லாம் தொழுகிறோமோ அப்பெல்லாம் அந்த பேயோட உருவத்தை நாங்க பாத்துட்டு இருக்கோம்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கிறப்பவே அந்த ஹாஸ்டல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறவன் அந்த ஹாஸ்டல் வார்டனை கூட்டிட்டு வந்துருவான். சரி அந்த ஹாஸ்டல் வார்டனுக்கிட்ட அறிமுகப்படுத்திக்கலாமேன்னு சொல்லிட்டு கையை கொடுக்கலாமேன்னு போனா அந்த அம்மா கையை கொடுக்க மாட்டேங்குது. ஏன்னா நம்ம ரெனியோட கையை பாத்தீங்கன்னா ஏதோ நெருப்புல வெந்து போன தழும்பு மாதிரியே இருக்கு. அப்ப அந்த ஹாஸ்டல் வார்டன் பாத்தீங்கன்னா, நீங்க இந்த ஸ்கூல்ல முன்னாள் ஸ்டூடெண்டா இருந்திருக்கீங்கல்ல, நீங்க இந்த பசங்களுக்கு டீச்சரா இருக்க முடியுமான்னு இந்த அம்மா கேக்குது. ஏன்னா அப்பதான் அந்த வார்டன் அம்மாவோட வேலை குறையும், அதுக்காக தான் அவ அப்படி கேக்குறா. நம்ம ரெனியும் போகிறதுக்கு வழி இல்ல, தங்கறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பசங்களுக்கு டீச்சரா இருக்கிறதுக்கு ஒத்துக்கிறா. இப்ப அவ அவளோட ரூமுக்கு போயிட்ட பின்னாடி அந்த ரூம்ல இருக்கிற கபோர்டு தானா ஓபன் ஆகுது. என்னது இது தானா ஓபன் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதை போய் ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள எதுவுமே இல்ல. ஆனா சடனா ஒரு உருவம் வந்து அவளை டக்குன்னு பயன்படுத்த அப்படியே மிரண்டு போயிட்டா. இப்ப நம்ம ரெனி முன்னாள் வார்டனை பார்க்க போறாங்க. அந்த அம்மாவும் நம்ம ரெனிய பார்த்துட்டு அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. ஆனா பாவம் அந்த அம்மாவோட மிஷின் உடைஞ்சதால அந்த அம்மா பேசுற எந்த ஒரு விஷயமும் நம்ம ரெனியால புரிஞ்சிக்க முடியல. அதுவும் நம்ம ரெனியோட கையில இருக்கிற தீக்காயத்தை பார்த்து அந்த அம்மா ரொம்பவும் கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. கடைசியா 2 பேரும் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. இப்ப அந்த ஹாஸ்டல் பசங்களா வெளியே வேலை பார்த்துட்டு இருக்கிறப்போ நம்ம ரெனியும் அந்த பசங்களோட சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த புட் பொண்ணு பாத்தீங்கன்னா, மேடம் உங்க கையில தீக்காயம் இருக்கே அது எப்படி ஏற்பட்டதுன்னு கேட்க, அதுவும் அம்மா ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு தீ விபத்துல நான் மாட்டிக்கிட்டேன், அதுல என்னோட கை எரிஞ்சு போயிடுச்சு, நானும் மயக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு பார்த்தா என்னோட கை வெந்து போய் உடம்புல அங்கங்கன்னு கட்டு போட்டுட்டு இருந்தாங்க, ஆனா அது எதுவுமே எனக்கு ஞாபகத்தில் இல்லைன்னு சொல்றா. அப்ப அந்த இடத்துக்கு திமிரு பிடிச்ச அந்த வார்டன் வர, ஏன்னா எல்லாரும் மதன்னு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது, ஒழுங்கா அந்த வேலையை தூக்கி போட்டு எனக்கு வந்து சமைங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா போகுது. இதை பார்த்துட்டு நம்ம ரெனி, என்ன இந்த மாதிரி தான் இந்த ஹாஸ்டல்ல உங்களை ட்ரீட் பண்றாங்களான்னு கேட்க, ஆமா மேடம் என்ன பண்றது அவங்க சொல்றது கேட்டுதான் ஆகணும்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் அந்த இடத்தை விட்டு கிளம்புறாங்க. அப்ப நம்ம ரெனி தனியா உக்காந்து இருக்கிறப்போ ஒரு பொண்ணு தனியா நடந்து போறா. யார் இந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஃபாலோ பண்ண அந்த பொண்ணு ஒரு மரத்துக்கிட்ட போறா. இவளும் அந்த மரத்துக்கிட்ட போய் பார்த்தா அந்த பொண்ணு திடீர்னு காணாம போயிட்டா. அந்த பொண்ணு எங்க போனாங்கிற விஷயம் இவளுக்கு தெரியல. அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கத்திக்கிட்டு ஓடி வரா, மேடம் உதவி பண்ணுங்க நம்ம புட்டுக்கு உடம்பு முடியாம இருக்கு வாங்க போலான்னு சொல்லிட்டு போக, நம்ம ரெனியும் பதறி அடிச்சுக்கிட்டு போய் பார்த்தா அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள மறுபடியும் அந்த பேய் வந்துருச்சு. அந்த பொண்ணோட ஒவ்வொரு விரலையும் அப்படியே உடைக்குது நெலிக்குது, உடம்பெல்லாம் ஏதோ ஒரு மாதிரியா பண்ணுது. அப்ப நம்ம ரெனிய பார்த்துட்டு இங்கிருந்து போயிடுன்னு கத்துது. அவளை தொடலாமேன்னு சொல்லிட்டு கிட்ட போனா டக்குன்னு
அந்த பொண்ணு கீழே விழுறா. அப்போ அந்த பொண்ணுக்கு மேல பேய் வந்து கத்த, வழக்கம் போல அந்த பொண்ணு மயக்கம் போட்டு கீழே விழுறா. அவளை தூக்கிட்டு போய் பெட்லயும் படுக்க வச்சிடறாங்க. அவ கண்ணு முழிச்சு பார்த்தா எல்லாரும் அவளை சுத்தி நிக்கிறாங்க. அப்போ நம்ம ரெனியும் இந்த பொண்ணுக்கு ரொம்பவும் உடம்பு முடியாம இருக்கு, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூண்டு போலாமான்னு கேக்குறப்போ ஹீரோயின் வேணான்னு சொல்லிட்டு, இங்க பாருங்க காண்டாங்கிற மத போதகரை கண்டுபிடிங்க, அவளால மட்டும்தான் இந்த பொண்ணை சரி பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. ஏய் அவர் மத போதகர் டாக்டர் இல்ல, அவரால் எப்படி இந்த பொண்ணை சரி பண்ண முடியும்னு பேசிட்டு இருக்கிறப்பவே அந்த ஹாஸ்டல் வார்டன் உள்ள வந்துடுறா. நம்ம ரெனியும் பார்த்துட்டு இவளுக்கு ரொம்பவும் உடம்பு முடியாம இருக்கு, இவளை ஹாஸ்பிட்டலுக்கு சீக்கிரமா கூட்டிட்டு போகணும்னு சொல்றப்பவே அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், அவ வேலை செய்யக்கூடாதுங்கிறதுக்காக தான் அப்பப்போ இந்த மாதிரி மயக்கம் போட்டு விழுந்துடுறா, ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேலையை பார்க்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறா. என்ன மாதிரி ரஃப் அண்ட் டைப்பா பேசிட்டு போறா பாருங்களேன். இப்ப அவங்க போயிட்டு பின்னாடி இந்த ரெனி பொண்ணு பசங்க கிட்ட கேக்குறா, இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி தான் அடிக்கடி நடக்குமான்னு கேட்க, நாங்க சொல்ற விஷயத்த நம்ப மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அவ அவங்களோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா. இவ அந்த பெணவரையில வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்பவே இவளால நிறைய பேய்களை பார்த்திருக்க முடியும். அப்படி இறந்து போன அந்த பேய்ங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட ஏதாவது சொல்ல நினைச்சிருக்கோம், அவங்களோட கடைசி ஆசையா கூட அது இருக்கலாம். அவங்களோட ஆசையை நிறைவேற்றி அவங்களுக்கு மோட்சத்தை கொடுத்துருக்க இந்த ரெனி இந்த விஷயத்த அந்த 3 பொண்ணுங்க கிட்ட சொல்றப்ப அவங்களே வாயடிச்சு போயிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் கேக்குறா, ஒருவேளை நாங்க தொழுகிறப்போ அந்த பேய் குறுக்கால வந்து எங்ககிட்ட ஏதாவது சொல்ல நினைக்குதான்னு கேட்டா, என்னால கன்ஃபார்மா அது சொல்ல முடியாது, மேபி இருக்கலாம்னு சொல்றா. இப்ப எல்லாரும் வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்கிறப்போ நம்ம ரெனி பாத்தீங்கன்னா, நான் உங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தேன், நீங்க கம்மியான மார்க் எடுத்தீங்க, இந்த ஹாஸ்டல்ல இருக்கீங்க, இதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா அந்த புட் பொண்ணு நல்லா தானே மார்க் எடுத்திருக்கா, அவ ஏன் இந்த ஹாஸ்டல்ல இருக்கான்னு கேட்டா, இல்ல அவளுக்கு அப்பவே உடம்பு முடியாம தான் இருந்துச்சு, அவ வீட்டுக்கு போகாம ஹாஸ்டல்ல தங்கி படிக்கணும்னு நினைச்சா, அதனால தான் அவளை வெளியே கூட அனுப்பாம வச்சிருக்காங்கன்னு சொல்றா. சரி அவளோட குடும்பத்தை பத்தி சொல்லு, அவளுக்குன்னு யார் இருக்கான்னு கேட்டா, அவளுக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு பாட்டி மட்டும்தான், அவங்களும் மனநல பாதிக்கப்பட்டவங்க, அவளோட அம்மாவும் இறந்து போயிட்டாங்கிற மாதிரி சொல்றாங்க. இறந்து போயிட்டாங்களா, எப்படி இறந்து போயிட்டாங்கன்னு கேட்டா சூசைட் பண்ணி இறந்து போயிட்டு தான் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த புட் பொண்ணுக்கு கூட பிறந்த சிஸ்டர் ஒருத்தி இருக்கான்னு கூட சொல்லியிருக்கா, ஆனா அவங்கள நான் பார்த்தது இல்லைன்னு இவங்க சொல்றப்போ நம்ம ரெனி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் சொன்ன அந்த மத போதகர் காண்டாவை பார்க்க வந்திருக்காங்க. வந்து பார்த்தா நம்ம ரெனியும் அந்த பயலும் ஒன்னா சேர்ந்து படிச்சிருக்காங்க, அவனும் அந்த ஸ்கூலோட முன்னாள் மாணவன் தான், அதனால மறுபடியும் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அப்படியே அந்த பொண்ணுங்க கிட்ட இருக்கிற பிரச்சனையும் சொல்றா. அந்த பொண்ணுங்க எப்ப இருந்து அந்த பேயை பாக்குறாங்கன்னு கேட்டா கடந்த 1 வருஷமா தான் பாத்துருக்காங்கன்னு சொல்றா. சரி அது அவங்க எந்த நேரத்துல பாக்குறாங்கன்னு கேட்டா, அவங்க எப்பெல்லாம் தொழுகிறாங்களோ அந்த நேரத்துல அந்த பேய் முன்னாடி வந்து நிக்குதுன்னு சொல்றா. இதெல்லாம் கேட்டு அவனும், இந்த மாதிரி தொழுகிற நேரத்துல ஒரு பேய் வந்து நிக்குதுன்னா அத மக்மம் ஸ்பிரிட்னு சொல்லுவாங்களாம். மனுஷங்க இந்த மாதிரி கடவுளை வணங்குறது பழி வாங்கணும்னு நினைக்கிற ஆத்மாவுக்கும் ஜின்களுக்கும் பிசாசுகளுக்கும் பிடிக்காதான், இதுக்கு பேரு கன்சம்னு சொல்லுவாங்களாம். அதுதான் இவங்க கடவுளை நோக்கி பிரார்த்தனை பண்ணிருக்கிறப்போ அது வந்து இவங்களை செய்ய விடாம தடுக்குமா. அப்படி அதுங்க தடுக்கிறதால நாம தொழுகை பண்ற விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமா மறப்போமா. இதை இவன் ஏன் சொல்றான்னா, இவன் தொழுகிட்டு இருக்கும்போது கூட 100கணக்கான பேய்கள் வந்து இவனோட தொழுகையை தடுக்க பார்த்திருக்கு, ஆனா அவன் எதுவுமே கண்டுக்காம இப்ப வரைக்குமே நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணிட்டு தான் இருக்கேன்னு சொல்றான். அப்ப இவள நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா நீங்க சொன்ன ஆத்மா தான் அந்த ஹாஸ்டல்ல இருக்கான்ட்டு நீங்க நேரடியா வந்து பார்க்க முடியுமான்னு கேட்டா, இப்ப என்னால வர முடியாது, ஏதாவது பிரச்சனைனா என்ன கான்டாக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்பரை மட்டும் கொடுக்கறான். இப்ப அப்படியே நைட் ஆகுது. நம்ம ரெனி பாத்தீங்கன்னா அப்படியே ஹாஸ்டலுக்கு வந்துருவாங்க. அப்ப அந்த பாட்டிமா கிட்ட பேசிட்டு இருக்கிறப்போ அந்த பாட்டிமா எதையோ எழுதி இவகிட்ட கொடுக்கறாங்க. அது என்னன்னு பார்த்தா இந்த ஹாஸ்டலுக்கு வார்டனாவும் அந்த பசங்களுக்கு டீச்சராவும் நீ தான் இருக்கணும்னு எழுதிட்டு இருக்கு. ஏன் இப்படி எழுதுறீங்கன்னு கேட்டா அதுக்கு அந்த அம்மா பதில் எழுதுது. ஆனா அந்த பதில எழுத விடாம ஒரு பேய் அவங்களோட கையை இறுக்கமா பிடிச்சிருக்கு. அண்ட் கடைசியா அந்த அம்மா மேல பார்த்து வாயை பொழக்குது. அப்படியே மயங்கியும் போயிடுது. பதறி போன ரெனியும் அங்க வேலை செய்யறவங்களை கூப்பிட்டு அந்த அம்மாவை பெட்ரூமுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அதே நேரத்துல இந்த 3 பொண்ணுங்கள்ல நிஸ்ன்னு ஒரு பொண்ணு இருப்பா பாத்தீங்களா, அவ நம்ம ஹீரோயினை எழுப்புறா. ஏ பாத்ரூமுக்கு போனுண்டி, சேர்ந்து குளிச்சுட்டு மறுபடியும் இங்க வந்து தொழுகை பண்ணலான்னு கூப்பிடுறா. ஆனா ஹீரோயின் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கா. அந்த நேரமா பார்த்து இந்த புட் பொண்ணு வெளியே நடந்து போறதை இவ பாத்தர்றா. எங்க அவ போறான்ட்டு அவளை ஃபாலோ பண்ணி இவ போனா நேரா அவ குளிக்கிற ரூமுக்கு தான் போறா. சரி நமக்கு துணை கிடைச்சிருச்சு, ஏ புட் கதவு தரடி, 2 பேரும் சேர்ந்து குளிச்சுட்டு தொழுகை பண்ணலான்னு சொல்லிட்டு அவளை கதவை தட்டி கூப்பிடுறப்போ அவ கதவை திறக்கவே மாட்டா. சரி மறுபடியும் ரூமுக்கு போலாமேன்னு பார்த்தா அந்த கதவு தானா திறக்குது. இவளும் பாத்ரூம்குள்ள போனா அந்த பொண்ணு ஸ்கிரீனுக்கு அந்த பக்கம் குளிச்சுக்கிட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோயினும் முழிச்சு பார்த்தா அந்த புட் பொண்ணு பாத்ரூம்குள்ள போற மாதிரி தானே நிஸ் பொண்ணு பார்த்தா. ஆனா இங்க உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கா. ஏ புட் நிஸ் எங்க போனான்னு கேட்டா எனக்கு தெரியாதுன்னு சொல்றா. இப்ப பாத்ரூம்குள்ள இருக்கிற நிஸ் பொண்ணை காட்டுறாங்க. அங்க இருக்கிற ஸ்கிரீனை விலக்கி பார்த்தா உள்ள இருந்த புட் பொண்ணை காணோம். எங்க போயிட்டான்னு ஷவரை பார்த்தா ஷவர்ல இருந்து தண்ணி கருப்பா வந்துட்டு இருக்கு. பயந்து போனவன் அந்த ரூமை விட்டு வெளியே போலான்னு சொல்லிட்டு கதவை ஓபன் பண்ணா அது வெளியே லாக் ஆயிடுச்சு. இப்ப ஸ்கிரீனுக்கு அந்த பக்கம் மறுபடியும் ஏதோ ஒரு உருவம் வர ஆரம்பிக்குது.
பயத்துல இவளும் கதற ஆரம்பிக்கிறா. இவ கத்துற சத்தம் நம்ம ஹீரோயினுக்கும் கேக்குது, ரினிக்கும் கேக்குது. வேக வேகமா அந்த பாத்ரூம் இருக்கிற இடத்துக்கு ஓடி வராங்க. அப்ப அந்த புட் பண்ண பாத்தீங்கன்னா நோட்ல எதுவே கிரிக்கிட்டு இருப்பா. பார்த்தா அந்த பேயோட உருவத்தை தான் இவ அந்த நோட்ல வரைஞ்சு வச்சிருக்கா. ஒரு வழியா அந்த பாத்ரூம் டோரை ஓபன் பண்ணிட்டு அந்த நிஸ் பண்ண காப்பாத்திட்டாங்க. அந்த மத போதகர் காண்டாக கால் பண்றாங்க. அவனும் நான் உடனே வரேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்றான். இப்ப அந்த ஹாஸ்டல் வார்டன் பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த பசங்களை கத்தி விட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புவா. அப்ப பின்னாடியே போயிட்டு நம்ம ரினியும் இங்க பாருங்க பசங்களை எப்படி ட்ரீட் பண்றங்கிற விஷயத்த முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இனிமே இந்த ஹாஸ்டல் வார்டனா நான் தான் இருக்க போறேன். அந்த பசங்களையும் நான் தான் பாத்துக்க போறேன்னு ரினி சொல்றா. சரி அதெல்லாம் இருக்கட்டும், அந்த பசங்க சொல்றதை நீ நம்புறியான்னு ரினி கிட்ட கேட்டா நான் கண்டிப்பா நம்புறேன்னு அவ சொல்றா. அப்படியே அங்க சீனை கட் பண்ணி அந்த பாட்டியோட ரூமை காட்டுறாங்க. அந்த அம்மா படுத்து தூங்கிட்டு இருக்கிறப்போ திடீர்னு அந்த அம்மா கண்ணு முழிக்குது. அவங்களோட உடம்பு அசைக்க பாக்குறாங்க. ஆனா அந்த அம்மாவால முடியல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த அம்மா அண்ணாந்து மேல பாக்க அந்த பேய் திடீர்னு அந்த அம்மா முன்னாடி வந்து அதோட வாய்க்குள்ள இருந்து இந்த அம்மாவோட வாய்க்குள்ள ரத்தத்தை ஒழுக விடுது. இப்ப அதே நேரத்துல நம்ம ரினி பாத்தீங்கன்னா தொழுகிறதுக்கான ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அல்லாஹ்வை நோக்கி பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா இவங்க திரும்ப திரும்ப பிரார்த்தனை பண்ண பண்ண இவங்களுக்கு அந்த சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. இவ அல்லாஹ் அக்பர்னு வார்த்தையை சொன்னா இவ கூட சேர்ந்து இன்னொருத்தர் அந்த வார்த்தையை சொல்ற மாதிரி இவளுக்கு ஃபீல் ஆகுது. ஆனா தொழுகிறதுக்குள்ள பின்னாடி மட்டும் திரும்பி பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு இவ தொழுகிறதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு தொடர்ந்து அதையே பண்ண ஆரம்பிக்கிறா. அப்போ பின்னாடி பாருங்க அந்த பேய் இவ பண்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை இவளாலையும் உணர முடியுது. ஆனா அப்ப கூட பின்னாடி திரும்பி பார்க்காம கடைசியா தொழுது முடிச்சிட்டு பின்னாடி திரும்பி பார்க்கற அந்த இடத்துல யாருமே இல்ல. அப்ப அந்த பேய் போயிடுச்சேன்னு சொல்லிட்டு இவ முகத்தை தொடச்சு முன்னாடி பார்த்தா அந்த பேய் இவளுக்கு முன்னாடி தான் வந்து நிக்குது. யார் நீ அப்படின்னு இந்த ரினி பண்ண அந்த பேய் கிட்ட கேட்டா இந்த பேய் அப்படியே முன்னாடி வந்து ரினிய அட்டாக் பண்ண பாக்குது. அப்ப இவ கத்துன கத்துக்கு கரெக்டா அங்க அசிஸ்டன்ட் பையன் வந்துருவான். வந்தவன் ரினி மேடம் சீக்கிரமா வாங்க, அந்த பாட்டிக்கு என்னாச்சுன்னு வந்து பாருங்க அப்படின்னு சொல்லவும் இவ பதறி அடிச்சுக்கின்னு வர்றா. அதே நேரத்துல இப்ப ஹாஸ்டல் வார்டனா இருக்கா இல்ல, அவளோட ரூமுக்கு அந்த பாட்டிமா வராங்க. அதுவும் எப்படி நடந்து வராங்க. இந்த அம்மாக்கு தான் கை கால் வராதே, எப்படி நடந்து வந்தீங்கன்னு கேட்டா அந்த அம்மா எதுவும் பேசாம இவளோட கழுத்தை போட்டு நெரிக்க ஆரம்பிச்சிரும். ஏன்னா அந்த அம்மாவோட உடம்புல தான் இப்ப அந்த பேய் இருக்கு. இப்ப அந்த பேய் அந்த அம்மா விட்டுட்டு இந்த வார்டன் உடம்புக்குள்ள வந்துருச்சு. இப்ப அந்த பாட்டியை தேடி நம்ம ரெனியும் அசிஸ்டன்ட் அந்த வார்டன் கிட்ட வந்து கேட்டா அவ கதவை பாதியா திறந்து வச்சுக்கின்னு பேய் மாதிரி நிக்கிறா. ரெண்டு பேரும் அந்த பாட்டிமா உன்னோட ரூமுக்கு வந்தாங்களான்னு கேட்டா அவ எந்த ஒரு பதிலும் சொல்லாம டப்புன்னு டோரை சாத்திடுறா. இவங்களுக்கு அந்த பாட்டிமா எங்க போயிருக்காங்கன்ட்டு எந்த ஒரு ஐடியாவும் இல்ல. அந்த அம்மாவுக்கு கால் வராது, அதனால ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாங்கன்ட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க. அந்த அசிஸ்டன்ட் ஒரு விஷயத்த சொல்றான். ரெனி மேடம் உங்களுக்கு ஒரு தீ விபத்து நடந்துச்சு ஞாபகம் இருக்கா? ஆமா இருக்கு, அதுக்கு என்ன இப்போன்னு கேட்டா அன்னைக்கு நடந்த தீ விபத்துல எல்லாரையுமே நாங்க காப்பாத்தல, ஆனா இருந்தாலும் அதை நாங்க செய்ய வேண்டியது இருந்துச்சுன்னு சொல்றான். என்ன சொல்ற நீ, எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு கேட்டா இல்ல அப்ப நடந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டுக்கும் இப்ப இந்த பொண்ணுங்களுக்கு நடக்கிறதுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் அந்த பாட்டிமா மறுபடியும் உன்னை இந்த ஸ்கூலுக்கு வர வச்சாங்க, இந்த ஹாஸ்டல் வார்டனாவும் இருக்க சொன்னாங்கன்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம அந்த பாட்டிமா அவங்களோட கட்டிலுக்கு அடியில ஒரு பாக்ஸ் வச்சிருப்பாங்க, அதை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்றான். ஒருவேளை அதுக்குள்ளதான் இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் இருக்குமோன்னு நான் நினைக்கிறேன், வேணும்னா நீங்க அதை போய் பாருங்கன்னு சொல்றான். இப்ப இவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த புட்பொண்ணு தனியா நடந்து போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஃபாலோ பண்ணலாமேன்னு போறா. இல்ல மேடம் அவளை நான் பாத்துக்கிறேன், நீங்க ஃபர்ஸ்ட் அந்த பாட்டிக்கு என்னாச்சுன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு இவன் போறான். அப்படி அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனா அந்த பொண்ணு ஒரு இடத்துல மயங்கி கிடப்பா. ஏ பொண்ணு என்னாச்சு, எந்திரி எந்திரின்ட்டு அந்த பொண்ணை எழுப்பிக்கிட்டு இருக்கிறப்போ இப்ப இருக்கிற அந்த ஹாஸ்டல் வார்டன் பாத்தீங்கன்னா ஒரு கத்திரிக்கோல் எடுத்து அந்த பையனோட முதுகுல ஒரே குத்து, முதுகுல மட்டுமா உடம்புல அங்க எங்கன்னு குத்தி எடுக்குது. இப்ப இந்த ரினி பொண்ணு அந்த பாட்டிமா ரூமுக்கு வரா. அந்த அசிஸ்டன்ட் சொன்ன மாதிரியே கட்டிலு கடியில ஒரு பொட்டி இருக்கு. அந்த பொட்டி ஓபன் பண்ணி பார்த்தா இந்த இடத்துல தீ விபத்து ஏற்பட்டுருச்சுன்னு பேசினாங்க இல்லையா, அதோட நியூஸ் பேப்பர் அந்த பொட்டியில இருக்கு. அந்த நியூஸ் பேப்பர்ல ஒரு பொண்ணோட உடம்ப மட்டும் காணோன்னு போட்டிருக்காங்க. அந்த பொண்ணோட பேரு தான் நிங்சி. இந்த பேரு ஞாபகம் இருக்கா? நம்ம ரெனி ஆல்ரெடி அசிஸ்டன்ட் கிட்ட கேட்டிருப்பா. அப்படின்னா நிங்சிய காணோமா, அவ எங்க போயிட்டான்னு இவ யோசிச்சுட்டு இருக்க ஒரு சின்ன பிளாஷ்பேக். நம்ம ரெனி அந்த நிங்சிங்கிற பொண்ணும் இந்த ஹாஸ்டல்ல தான் ஒன்னா தங்கி படிச்சிருப்பாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாள் தொழுகை பண்ணிட்டு இருக்கிறப்போ நம்ம ரெனி பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே பிரார்த்தனை பண்ணுவாங்க, தொழுகை பண்ணுவாங்க. ஆனா நிங்சி பொண்ணுக்கு அந்த வார்த்தைகள் சரியா தெரியாது. ரினி சொல்ல சொல்ல அந்த வார்த்தை அவ ரிப்பீட் பண்ணுவா. நிங்சி பிரார்த்தனை பண்ணிட்ட பின்னாடி நிங்சி நீ ரூமுக்கு போய் தூங்குறதுன்னா தூங்கு, நான் இன்னும் கொஞ்ச நேரம் பிரார்த்தனை பண்ணிட்டு வரேன்னு ரெனி சொல்றா. நிங்சியும் அங்கிருந்து தனியா கிளம்புவா. இப்போ நடுராத்திரி ஆகுது. நம்ம ரெனியும் பிரார்த்தனை முடிஞ்சு அந்த ரூம் பக்கமா நடந்து போவா. அப்ப அவங்களோட ரூம் தீ பிடிச்சு எரிஞ்சுகிட்டு இருக்கு. அப்ப அந்த அசிஸ்டன்ட் கூட இருக்கிற ரெனியும் பாத்தீங்கன்னா கதவை உடைச்சிட்டு உள்ள போறாங்க. நிங்சி நிங்சின்னு சொல்லிட்டு இவ கத்திக்கிட்டு இருந்திருப்பா. அப்பதான் அங்க இருக்கிற நெருப்பு பாத்தீங்கன்னா இவளோட ட்ரெஸ் மேல விழும். இவளோட கைய வெந்து போயிருக்கும். கடைசியா மயக்கம் போட்டு விழுந்தறா. இவ்வளவுதான் இவளுக்கு ஞாபகத்துல இருக்கு. இப்ப திடீர்னு அந்த ரூம்ல
ரூம்ல கரண்ட் கட் ஆகுது. இவளும் என்னடா கரண்ட் போச்சுன்னு சொல்லிட்டு தடவி தடவி ஒரு விளக்கு எடுக்கிறா. அத கையில எடுத்ததுமே அந்த ரூமோட டோர் படக்குன்னு சாத்திக்குது. இவ நடந்து போயிட்டு இருக்கும்போது இவளோட காலை யாரோ படக்குன்னு இழுத்து விட்டுறாங்க. இவ கையில இருக்கிற விளக்கு பாத்தீங்கன்னா கீழே விழுந்து உடைஞ்சு அது எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்ப அப்படியே நம்ம ரெனி பாத்தீங்கன்னா மயக்கமாயிடுறாங்க. மயக்கமானவ கண்ணு முழிச்சு பார்த்தா கடந்த காலத்துல நடந்த விஷயமெல்லாம் இவளோட கண்ணுக்கு முன்னாடி வருது. நம்ம ரெனி அந்த நிங்சி பொண்ணு ரூமுக்கு போய் தூங்க சொல்லிருப்பா இல்லையா, அவ சொன்ன மாதிரியே அந்த நிங்சி பொண்ணு ரூமுக்கு வந்திருக்கா. விளக்கு ஏத்திட்டு நல்லா தூங்கிட்டு இருப்பா. அப்படி தூங்கிட்டு இருக்கிறப்போ இந்த பொண்ணு ஏத்தன விளக்குல இருந்து அங்க இருக்கிற துணியில நெருப்பு ஏற ஆரம்பிச்சிரும். இவ கண்ணு முழிச்சு பாக்குறப்போ அந்த ரூம்ல இருக்கிற மொத்தமும் எரிஞ்சிட்டு இருக்கும். அப்படி எரிஞ்சிட்டு இருக்கிற தீ பாத்தீங்கன்னா இவளோட துணியிலையும் பரவ ஆரம்பிச்சிரும். கடைசியா இந்த நிங்சி பொண்ணு அந்த தீயில மாட்டி கருகி இறந்து போயிருக்கா. பாவம் கடந்த காலமா இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்டு நம்ம கண்ணு முன்னாடியே இறந்து போயிட்டாலேன்ட்டு நிங்சி நிங்சின்னு கதறிக்கிட்டு இருக்கா. இப்ப அந்த காண்டா மதபோதகர் மந்திரவாதி இருக்காரு இல்லையா, அவர் இப்ப அந்த ஹாஸ்டலுக்குள்ள வந்துட்டாரு. தீ பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரூமுக்குள்ள மாட்டி இருக்கிற அந்த ரினி பொண்ணை காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு வராரு. அதோட இந்த பொண்ணுங்களோட ரூம்ல நம்ம ஹீரோயின் அந்த நிஸ் பொண்ணு மட்டும் தானே இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்கிறப்போ அவங்க ரூமோட ஜன்னல் டோர் தானா ஓபன் ஆகுது. பயங்கரமா காத்தடிக்க ஆரம்பிக்குது. பயத்துல ரெண்டு பேரும் பதறிக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற ரூமும் பட்டுன்னு சாத்திக்குது. அதே நேரத்துல இந்த பக்கம் நம்ம காண்டாவும் ரெனியும் சேர்ந்து குத்து வாங்கி கிடக்குற அசிஸ்டண்ட பாத்துறாங்க. அந்த புட்பொண்ண பக்கத்துல தானே மயங்கி போய் கிடப்பா. அவளையும் காப்பாத்தி சாந்தப்படுத்திட்டு இருக்கிறப்போ நம்ம ரெனி அசிஸ்டன்ட் கிட்ட ஒழுங்கா என்ன நடந்துச்சுன்னு உண்மையை கேக்குறா. இப்பதாங்க அந்த பையன் வாயவே திறக்கிறான். அன்னைக்கு நடந்த தீ விபத்துல நம்ம ரெனிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த பாட்டியமாவும் அசிஸ்டன்ட்டும் எரிஞ்சு போன இடத்துக்கு வந்திருப்பாங்க. வந்து பார்த்ததும் அந்த நிங்சி பொண்ணு உடம்பு முழுக்க கருகி போய் இறந்து கிடப்பா. பார்த்தவங்க அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட சேர்க்காம இவ செத்து போயிட்டான்னு வெளி உலகத்துக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம ஸ்கூலுக்கு தான் கெட்ட பேர் வரும். சொல்ல போனா நம்ம ஸ்கூலே இழுத்து மூறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இப்ப எல்லா பசங்களும் லீவுக்கு வீட்டுக்கு போயிருக்கிறதால இந்த நிங்சி காணாம போயிருக்கிறது யாருக்கும் அவ்வளவா தெரியாது. அதனால நீயே அந்த பொண்ணை புதைச்சிருன்னு சொல்லியிருக்கா. யாரு இந்த கை கால் விளங்காம ஒரு ஆயா இருக்கே, அந்த கிளவி அப்பவே ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் இன்னொரு கண்ணுக்கு சுண்ணாம்பு வச்சு பார்த்திருக்கு. இந்த பயல அந்த அம்மா சொல்லிருச்சேன்னு சொல்லிட்டு ஒரு மரத்துக்கிட்ட குழிய தோண்டி அந்த நின்சி பொண்ணை அதுல போட்டிருக்கான். ஆனா அவன் புதைக்கிறதுக்கு முன்னாடி அந்த நின்சி பொண்ணோட உடம்புல உயிர் இருந்திருக்கு. அவளும் கைய மேல தூக்கி எனக்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்டிருக்கா. ஆனா இந்த பையன் தப்பிக்கணுமேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எதுவும் கண்டுக்காம அவ மேல மண்ணை வாரி போட்டு அவளை புதைச்சிருக்கான். இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், 3 பொண்ணுங்க இருக்காங்களே அந்த பேய் எதுக்கு புட்பொண்ணோட உடம்புல மட்டும் வருதுன்னு நீங்க கேட்கலாம். செத்து போனா பாத்தீங்களா நின்சிங்கிற பொண்ணு, அவ இந்த புட்பொண்ணோட கூட பிறந்த அக்கா. நான் ஆல்ரெடி சொல்லிருப்பேன் இல்லையா, இந்த பொண்ணுக்கு ஒரு சிஸ்டர் இருக்கா. அவங்கள நான் பார்த்ததுலன்னு பசங்க பேசி இருப்பாங்க. சோ மத்தவங்களை பழி வாங்குறதுக்காக தன்னோட தங்கச்சி உடம்ப அந்த பேய் பயன்படுத்திக்கிச்சு. நின்சி தான் பேயா வந்து மத்தவங்க எல்லாம் பழி வாங்கிட்டு இருக்கான்னு இந்த இடத்துல நமக்கு தெரிய வருது. இப்ப அந்த 2 பொண்ணுங்களும் ரூம்ல மாட்டிக்கிட்டாங்க இல்லையா, அவங்கள காப்பாத்துறதுக்காக நம்ம காண்டா அங்க போறான். டோரை ஓபன் பண்ண பாக்குறான். அந்த இடத்துக்கு நின்சி பேயா வந்து நிக்கிறா. ஒரு கத்து கத்துவா பாருங்களேன். கத்துன கத்துக்கு நம்ம பையன் அப்படியே அந்த இடத்துல பறப்பான். அப்ப அவனோட பாக்கெட்ல இருக்கிற ஜபமாலி எடுத்து அல்லாவை நோக்கி பிரார்த்திக்கிற கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா அந்த பேய் அந்த இடத்தை விட்டு மறைஞ்சு போயிடும். கீழே விழுந்தவன் உள்ள இருக்கிற அந்த 2 பொண்ணுங்களையும் காப்பாத்திடுறான். அவ்வளவுதான், எல்லாரும் தப்பிச்சுட்டாங்களேன்னு பார்த்தா இப்ப இந்த ஹாஸ்டல் வார்டன் இருக்கா இல்லையா, அவளோட உடம்புக்குள்ள அந்த நின்சி போயிடுறா. உள்ள போன பேய் சும்மா இருக்குமா, நம்ம ஹீரோயின் அப்படியே தர தரன்னு இழுத்து அந்த இடத்துல சாகடிக்க பாக்குது. அப்ப நம்ம ரினியும் இங்க பாரு நின்சி, அன்னைக்கு நடந்தது ஒரு கொலை கிடையாது, அது ஒரு விபத்து. அதுல நீ செத்து போயிட்ட. அதுல நீ செத்ததுக்கும் இந்த பொண்ணுங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. ப்ளீஸ் அவளை விட்டுருன்னு சொல்றப்போ நின்சி நம்ம ஹீரோயினை கீழே விட்டுருவா. விட்டதுமே இப்ப அந்த ஹாஸ்டல் வார்டன் உடம்புக்குள்ள இருக்கிற ஆத்மா வெளியெடுக்கணுங்கிறதுக்காக இந்த காண்டா பாத்தீங்கன்னா தொடர்ந்து மந்திர வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த பேயும் சும்மா இல்லைங்க, ஸ்பைடர்மேன் மாதிரி அங்க இங்கேயும் வித்த காட்டுது. ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி அந்த வார்டன் உடம்புக்குள்ள இருக்கிற ஆத்மாவை வெளியேற்றிடுறாங்க. அது என்னதான் வெளியே போனாலும் அதோட மனசுல இருக்கிற வெறி வஞ்சம் எல்லாம் மத்தவங்களை கொல்ல பாக்குது. அப்ப இந்த காண்டாவும் அந்த ஆத்மாக்கு மோட்சம் கிடைக்கணும், அல்லாவோட திருவடிக்கு போகணுங்கிறதுக்காக இவன் தொடர்ந்து மந்திர வார்த்தைகளை ஓத ஆரம்பிக்கிறான். கடைசியா பாத்தீங்கன்னா அந்த நின்சி பொண்ணோட ஆத்மா மோட்சத்தை பெற்றுச்சு. இப்ப யாருக்கும் எதுவும் ஆகல. அந்த ஆயா கூட நல்லாதான் இருக்கு. இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு தேறிட்ட பின்னாடி நம்ம ரினி கிட்ட இனிமே நீ தான் இந்த ஹாஸ்டல் வார்டனா இருக்கணும், டீச்சராவும் இருக்கணும்னு சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த புட்பொனோட அக்கா இறந்து போயிருப்பாங்க இல்லையா, அதுக்காக அந்த பாட்டிமா அந்த புட்பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரையும் கூப்பிட்டு அந்த நின்சி பொண்ணை எங்க புதைச்சுங்கிற அடையாளத்தை சொல்லுது. புட்க்கு எப்படி அந்த நின்சி பொண்ணு அக்காவோ நம்ம ரினிக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவளுக்கும் மனசுல வேதனை இருக்கதான் செய்யுது. 2 பேரும் புதைச்சு அந்த இடத்துல போய் அழுதுகிட்டு இருக்க அப்படியே அங்க சீனை கட் பண்ணா நம்ம ரினியும் காண்டாவும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம ரினி இப்ப கர்ப்பமாவும் இருக்கா. இப்ப அந்த ஹாஸ்டல்ல இருக்கிற பசங்க எல்லாம் சேர்ந்து குரூப் போட்டோ எடுத்துக்கிறாங்க. அப்படியே அந்த படமும் முடியுது. இந்த படத்துக்கு செகண்ட் பார்ட் கூட வந்திருக்கு. முடிஞ்ச அளவுக்கு அதையும் நான் பேச முயற்சி பண்றேன். சரி, இந்த படத்தை நல்லா பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன்.